விராட் கோலி சார் அவர் லைஃப் ஸ்டைலுக்கு இவருக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னா சாதாரண மக்கள் என்ன பண்ணுறது? அது உங்கள் ஜீன்லேயே இருக்குது. 100% போய் பெர்மனண்டாக ஸ்டாப் பண்ணுறது வாய்ப்பு கிடையவே கிடையாது. கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அவர் சரியான வாழ்க்கையை ப்ராப்பராக வாழாமல் இருந்திருந்தாருன்னா ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் பால்ட் ஆயிடுவாரான்னு கேட்டிங்க அப்படின்னா, விராட் கோலி சார் அவர் லைஃப் ஸ்டைலுக்கு அவருக்கு பால்னஸ் ஆகிருக்கு. இந்த ஃபோட்டோ உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டராக அவருக்கு ஒரு பால்னஸ் வர்றது உங்களுக்கு தெரியும். இத்தனைக்கு இவர் பக்கா லைஃப் ஸ்டைலில் உள்ள ஒரு நபர், நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு நபர், தென் ஸ்போர்ட்டியான ஒரு நபர், எல்லாம் ஓகே. பட் இவருக்கு ஹேர் லாஸ் ஆகுதுன்னா நம்மளே மாதிரியான சாதாரண மக்கள் என்ன பண்ணுறது? இவருக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஆன்லைனில் சொல்கிற மாதிரி ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா, நல்ல ஃபுட்டு ப்ராப்பராக சாப்பிட்டா ஹேர் லாஸ் ஸ்டாப் ஆகாதா, கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும், விராட் கோலி சார் ஆல்ரெடி ஃப்ரண்ட் லைனுக்காக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியாச்சு. அவர் முன்னாடியே ஹஸ்டி பண்ண ஆள் தான், பண்ணாத ஆள் கிடையாது. பட் குழப்பம் இருக்குது. அவர் ஷார்ட்டாக அப்படி இருந்தார், இப்போ லென்த்தாக முடி வளர்த்துறாப்பெல்லாம் இல்லை. அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணது, அவர் ஹேர் லைன்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 100% அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முன்னாடி செஞ்சுட்டார். அப்போ ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிறதுக்கு காரணம் என்ன? ஏஜிஏ அப்படிங்கிற ஒரு விஷயம், ஆண்ட்ரோஜெனட்டிக் அலோபேஷியா. இது ஒரு வகையான ஒரு ஹேர் லாஸ். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பரம்பரையாக ஒரு நபருடைய உடம்புல இருந்து ஜீன் வழியாக வரக்கூடிய ஒரு ஹேர் லாஸ். இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர பெர்மனண்டாக ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மெடிசனால் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ண முடியும். பெர்மனண்டாக ஸ்டாப் பண்ணுறது வாய்ப்பு கிடையவே கிடையாது. சார் இப்போ ஆன்லைனில் சொல்கிற மாதிரி நல்லா ப்ராப்பராக சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்ந்தா ஹேர் லாஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும், நல்லா ஆகும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நம்புறது, நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ட்ரை டு பி ஃப்ராங்க், டெலிஜியன் எஃப்ளூவியம் அப்படின்னு ஒரு ஹேர் லாஸ் டைப் இருக்குது. இந்த ஹேர் லாஸ் வர்றதுக்கு காரணம் கம்ப்ளீட்டாக வேறு ஏஜிங்கிற பரம்பரையான வழுக்கையை கம்பேர் பண்ணால். டெலிஜியன் எஃப்ளூவியங்கிறது நீங்கள் சரியாக சாப்பிடாம, சரியாக தூங்காமல், ப்ராப்பரான உணவுகளை சரியான நேரத்துக்கு எடுத்துக்காமல் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் சைக்கிள் இருக்குது, ஆனோஜன், கேட்டோஜன், டெலியன் சொல்லுவாங்க. அந்த சைக்கிளில் ப்ராப்ளம் ஆகி அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் நடைமுறை மூலமாக வரக்கூடிய ஹேர் லாஸ். அந்த ஹேர் லாஸுக்கு நீங்கள் ப்ராப்பராக சாப்பிட்டு ப்ராப்பராக தூங்கி எழுதிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது டெலிஜியன் எஃப்ளூவியம் அப்படிங்கிற ஹேர் லாஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏஜிஏ அப்படிங்கிற ஹேர் லாஸை ரிவர்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அது உங்கள் ஜீன்லேயே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி சார் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறேன். அவர் ஜீனில் எக்ஸாம்பிளுக்கு 30 வயசில் அவர் பால்டாக ஆக போகிறாரு அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குன்னா, அவர் இத்தனை வருஷமாக ஹெல்த்தியாக வாழ்ந்த வாழ்க்கை, ப்ராப்பராக ஃபுட் எடுத்தது, ஸோ 5 வருஷம் அவருடைய ஹெல்த்தியான ஃபிட்னஸ் வாழ்க்கையினால் அதை தள்ளி போட்டிருக்காரு. பட் ஆனால் அவர் சரியான வாழ்க்கையை ப்ராப்பராக வாழாமல் இருந்திருந்தாருன்னா 30 வயசில் வழுக்க அப்படிங்கிற ஒரு ஜீனில் இருக்கிற ஏஜிஏ பேட்டர்ன் ஹேர் லாஸ் அவர் 25 ஏஜில் வந்திருக்கும். ஸோ அர்த்தம் என்னென்னா, சரியான வாழ்வியல் நடைமுறையில் இல்லைன்னா நீங்கள் ஏஜிஏ வாழ 30 வயசில் பாதிக்கப்படுறீங்கன்னா 5 வருஷம் முன்னால் பாதிக்கப்பட்டுருவீங்க. நல்லா சரியான வழிமுறையான வாழ்க்கை இருக்குது, நல்லா தூங்கி முழிக்கிங்க, ப்ராப்பராக சாப்பிட்றீங்கன்னா ஒரு 5 வயசுக்கு அப்புறம் வரைக்கும் நீங்கள் தாக்கு பிடிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் 30 வயசில் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆக போகுது, வழுக்க விழ போகுதுன்னா 35 வயசு வரைக்கும் கட்டுப்படுத்தி வைக்கலாம். ஸோ விராட் கோலி சார் கண்டிப்பாக அதை கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு தான் நம்மளுக்கு சார் நம்புகிறேன். அப்படின்னா இதுக்கப்புறம் விராட் கோலி சாரால் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர் பால்ட் ஆயிடுவாரான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் இல்லை. அவர் திரும்ப ஒரு முறை மேபி ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மினாக்சில் மூலமாக கொஞ்சம் ஹேரை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மோர் ஓவர் டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டரோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்மோனை சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஃபெனஸ்டேட் மாதிரியான டேப்லெட்டை அவர் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பான முறையில் அவருக்கு ஹேர் லாஸு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன், சத்தான உணவை சாப்பிட்றதுனாலையும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வாழ்க்கையை வாழ்கிறதுனாலையும், ப்ராப்பராக தூங்கி முழிக்கிறதுனாலையும் உங்களுக்கு பரம்பரை வாழ்க்கையை நிரந்தரமாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிறது 100% போய் அது நடக்காது. சத்து குறைபாடால் வரக்கூடிய ஹேர் லாஸ், டெலிஜியன் எஃப்ளூவியம், அதுக்கு மட்டும்தான் அவங்க லைஃப் ஸ்டைல் யூஸ் ஆகலாமே தவிர
ஏஜிஏவால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக இருந்து அந்த பால்னஸை தள்ளி போடலாமே தவிர அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் மெடிசன் நோக்கி தான் வர வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ வரைக்கும். ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரில. ஸோ விராட் கோலி சாரும் மனுஷன் தானே, அவரும் அதில் சிக்கலை மாட்டதானே செய்வார். ஸோ இதை பற்றி உங்கள் டீட்டெயில்டாக விவரம் தெரியணும்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்க. கண்டிப்பாக தெளிவாக ஐ வில் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ.